இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித் ஷா மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோரை சிறைக்குள் அடைத்திருப்பதை போன்ற அமைப்பை ஏற்படுத்தி இந்திய அரசுக்கு எதிராக கடுமையான கண்டனத்தை பதிவு செய்துள்ளனர். கனடாவில் இந்துக்கள் மற்றும் இந்திய அரசுக்கு எதிராக காலிஸ்தான் ஆதரவாளர்கள் நடத்திய பிரம்மாண்ட பேரணி உலக நாடுகள் மத்தியில் பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தி உள்ள நிலையில் ஏற்கனவே இதுபோன்ற பேரணிகள் நடந்துள்ளன. அதில் இந்துக்களுக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஆனால் சமீபத்தில் நடந்த கனடா தேர்தலில் பிரதமராக போட்டியிட்ட மார்க் கார்னி இனி இது போன்ற நடக்காது என்று உத்தரவிட்டிருந்தார். அவர் வெற்றி பெற்ற பின்னரும் இது போன்ற ஆர்ப்பாட்டமும் மோதல் போக்கும் தொடர்ந்திருக்கிறது என்பதுதான் சர்வதேச அளவில் விவாத பொருளாக மாறியுள்ளது. கனடாவில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு காலிஸ்தான் செயற்பாட்டாளராக அறியப்பட்ட ஹர்தீப் சிங் நிஜார் என்பவர் படுகொலை செய்யப்பட்டார். அவரது படுகொலைக்கு இந்தியாதான் காரணம் என்று அப்போதைய பிரதமரான ட்ரூடோ தலைமையிலான அரசு குற்றம் சாட்டியது. இதையடுத்து காலிஸ்தான் ஆதரவாளர்கள் இந்தியாவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனால் அவ்வப்போது இந்திய அரசுக்கு எதிராகவும் இந்துக்களுக்கு எதிராகவும் தீவிரமான போராட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. அதன் தொடர்ச்சியாகவே கனடாவில் மீண்டும் இது போன்ற பேரணி நடந்திருக்கிறது. இதில் ஏராளமான காலிஸ்தான் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு இந்துக்களுக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் ஆக்ரோஷமான முழக்கங்களை எழுப்பியுள்ளனர். குறிப்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித் ஷா மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோரை சிறைக்குள் அடைத்திருப்பதை போன்ற அமைப்பை ஏற்படுத்தி இந்திய அரசுக்கு எதிராக கடுமையான கண்டனத்தை பதிவு செய்துள்ளனர். இந்தியா ஒழிக என்றும் இந்துக்கள் கனடாவை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் இந்த பேரணியில் ஈடுபட்ட காலிஸ்தான் ஆதரவாளர்கள் கோஷமிட்டு வலியுறுத்தியுள்ளனர். கனடாவில் இன்றைய தேதியில் சுமார் 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்துக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் அனைவரும் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என கோரியிருப்பது பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துவதை போல் இருக்கிறது. கனடாவில் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே தான் வசிக்க வேண்டும் என்று அந்நாட்டில் எந்த சட்டமும் கிடையாது என்றும் கூறப்படுகிறது. அப்படி இருக்கும்போது காலிஸ்தான் ஆதரவாளர்கள் எழுப்பும் இந்த கோரிக்கை பிரிவினையை தூண்டுவதாகவும் இந்திய அரசை குறிவைப்பதாகவும் இருப்பதாக சர்வதேச அளவில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. குறிப்பாக கனடாவில் ட்ரூடோ அதிபராக இருந்த காலத்தில் காலிஸ்தான் ஆதரவாளர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் போக்கிற்கு மார்க் கார்னே காலத்தில் பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. மார்க் கார்னியும் தேர்தலில் வாக்குறுதியாகவும் கொடுத்தார். இந்தியாவுடன் உறவு இயல்பு நிலைக்கு திரும்பும் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார். அதாவது காலிஸ்தான் விவகாரத்தில் தான் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டது. இந்த விரிசலை சரி செய்ய வேண்டும் எனில் காலிஸ்தான் விவகாரத்தில் தீர்வு எட்டப்பட வேண்டும் என்று கருத்து தெரிவித்திருந்தார். இந்நிலையில் கனடாவில் இந்துக்கள் மற்றும் இந்திய அரசுக்கு எதிராக காலிஸ்தான் ஆதரவாளர்கள் நடத்திய பிரம்மாண்ட பேரணி உலக நாடுகள் மத்தியில் பல்வேறு விவாதங்கள் ஏற்படுத்தி உள்ளதை பார்க்கும்போது கனடாவின் அதிபராக மார்க் கார்னியும் முன்னாள் அதிபர் ட்ரூடோவின் அணுகுமுறையைத்தான் கையில் எடுத்து உள்ளாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.